பிரைஸ் லார்ட். இந்த காணொலி மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவேற்ற வல்லவர் தேவன். நம் தேவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கார். மனுஷங்க சில நம்பிக்கையான வார்த்தைகள் நம்ம சொல்லுவாங்க. நான் இதை பண்ணி தந்துடுறத ஏதாவது வாக்கு கொடுப்பாங்க. ஆனா மனுஷங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்கிறது இல்லை. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்தா, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனுக்கு மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லமையா இருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்கணும். அவருக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்ன தரிசனம் கொடுத்திருக்காரோ, என்ன திட்டத்தை கொடுத்திருக்காரோ, அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கார். மனுஷங்க நம்மளை விட்டு விலகிடலாம், மனுஷங்க மனமாறிடலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். அதை இது என்ன 23வது அதிகாரம் 19வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பொய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல, மனம் மாறிட அவர் மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட அவர் மனுஷன் இல்ல. மனுஷன் பொய் சொன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மளுக்கு பொய் சொல்லுவதில்லை. அவர் எந்த காரியத்துக்கு நம்மளை விட்டு விலக போறதும் இல்லை. கொடுத்த வாக்க அவர் நிறைவேற்ற வல்லமையா இருக்கார். நீங்க ஆண்டவர் நம்பி பாருங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரா, அது காலதாமதமாகுதா, அதுக்கு லேட் ஆகுதா, பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா அது ஒரு காலத்துல அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தரை நம்பி பாருங்க. அவங்க வாக்கை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.